ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் எதை ஷேர் பண்ண போகிறேன்னா, பால் சுரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பால் கொடுக்குற எல்லா தாய்மார்களுமே கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பால் கொடுக்குற எல்லா தாய்மார்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பால் தான். பூண்டு பால் வந்து கண்டிப்பாக தாய்ப்பாலை வந்து அதிகப்படியாக சுரக்க வைக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 40 பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த பூண்டு வந்து நல்லா அவிஞ்சு வரணுன்றதுக்காக நான் வந்து குக்கரில் எடுத்துக்கிறேன். இதை நல்லா அவிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. இந்த பக்கம் பூண்டு வெந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் நம்ம பாலையும் அடுப்பில் வச்சிடலாம். பூண்டு வந்து அவியறதுக்கு ஒரு 3 விசில் போதுமானது. 3 விசில் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இந்த பக்கம் பால் நல்லா கொதிச்சுட்டு இப்போ குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கிடலாம். இப்போது பாலையும் நம்ம இறக்கி வச்சுக்கிடலாம். இப்போ நான் குக்கரை நல்லா ஆற வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். யாரும் சூடாக இருக்கும்போது குக்கரை ஓப்பன் பண்ணிடாதீங்க, அது வெடிச்சிரும். இப்போது வந்து நம்ம இந்த பூண்டை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். இப்போது வேக வைத்த பூண்டை வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம். நீங்கள் வந்து கைகளாலையும் மசிச்சு எடுத்துக்கிடலாம், இல்லை எண்ணெய் மாதிரி இந்த பருப்பு மத்தை யூஸ் பண்ணி மசி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த பூண்டை வந்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை மசிச்சு வச்ச அந்த பூண்டை நம்ம கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பூண்டை வந்து நான் கிளாஸில் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு பால் முடிஞ்சிடுச்சு. இந்த பூண்டு பால் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக எல்லா தாய்மார்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.